4G நெட்வொர்க் மொபைல் தான், ஒரு டீசென்டான ப்ராசஸ். விவோ Y18 மொபைல் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ சைட்ல இருந்து ஒரு HD+ டிஸ்பிளேக்கு அண்ட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Y18க்கு Y18க்கு கேமராவோட சென்சார் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. பட் ஆனா இந்த விவோ Y18 மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஏன்னா அந்த விவோ Y18ல 2 வாட்டர் டாப் நாச்சோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. செல்ஃபி கேமரா ஒரு ஆவரேஜான செக்மெண்டோட தான் இருக்குன்னே சொல்லிக்கலாம். லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த 9000 ரூபாய்க்கு இந்த விவோ Y18ல என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால விவோ நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க, நிறைய ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்லாம் மொக்கையா இருக்கும். ப்ராசஸர்லாம் கீப்பு அது மாதிரி உள்ள ப்ராசஸர் P85 35 25 எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த போன்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு G85 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. இந்த விவோ Y18 மொபைல்ல என்ன ட்விஸ்ட் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் விவோ Y18 பாக்ஸ். ஒரு காம்பேக்டான பாக்ஸ். இந்த இடத்துல தான் இங்க பெரிய ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், அதுக்கு அடுத்து யூசர் கரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் கிடையாது. அது தவிர்த்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ள சிம் எஜெக்டர் டூல் அண்ட் டைப் A to டைப் C கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜர் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த மொபைல்ல. சோ பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ Y18 இத பாத்தீங்கன்னா அமேசான் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 கலர் வேரியன்ட், அவனு பிளாக் அண்ட் கிரீன் கலர் வேரியன்ட். அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட்டா 4 120GB வேரியன்ட் ஒரு 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பயனான டிசைன் பேட்டர்ல கீழே விவோ பிராண்டிங்கோட ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பிளைனான டிசைன் தான். ஆனா இங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ இங்க டிசைன் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில பில்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு நல்லா இருக்கு இந்த விவோ Y18 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.56 இன்ச் ஸ்கிரீன், ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ஸ்மூத் ரெஃபரன்ஸ்க்காக HD+ டிஸ்பிளே தான். 269 PPI வாட்டர் டாப் நாச்சோட இங்க டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓவரால் குட். அண்ட் இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz கொடுத்திருக்காங்க ஸ்மூத்தர் ரெஃபரன்ஸ்க்காக. அண்ட் இங்க HD+ டிஸ்பிளே தான், ஒரு ஃபுல் HD+ கிடையாது. சோ இங்க ஒரு டிராபேக் இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அது 2024 இன்னும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் ஏத்துக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை. இதே இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன். அதனால விவோ இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே நல்லா இருக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 8.39 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13, அதுக்கு மேல Fun Touch OS 14 வித் LPDDR4X RAM, eMEC 5.1 UFS ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு RAM, விர்ச்சுவல் RAM 4GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங்கோட, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.0 சப்போர்ட்டோட இந்த வட்டம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல இந்த விவோ Y18ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரி, பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ கொண்டு வந்திருக்காங்க. இது 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் உள்ள ஒரு போன். சார்ஜர் செப்பரேட்டா தான் வாங்கிக்கணும், கேபிள் மட்டும் தான் உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ஃபுல் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 day வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ், ப்ரோட்ரேட் ஷாட்ஸ், இது மாதிரி சிறப்பு அம்சங்கள் கேமரா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓவரால் பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லா இருக்கு. இன்டோர்ல எடுக்கும்போது ஜூம் பண்ணும்போது ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஓகே, ரொம்ப புகழ்ந்து சொல்ல முடியாது. அது போக செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஒரு பேசிக்கான கேமரா செக்மெண்டோட தான் இந்த விவோ Y18 கேமரா செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போனை பொறுத்தவரை MediaTek Helio G85 ஒரு 2-in மார்க்கெட்டை கூட 2.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் கேமிங்க்கு நல்லா இருக்கும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிறதான இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த G85 ஒரு கேமிங் ப்ராசஸராக வளம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு 2024 அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அவங்க விளையாண்டுக்கிட முடியாது. ஆனா விளையாடலாம். நீங்க ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுக்கலாம். மீடியமான கிராபிக்ஸ் அண்ட் லோ
ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்கிட முடியும். அதாவது HD இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு விளையாண்டுக்கிட முடியும். இந்த போன் டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆட்ஸ் இல்லாம ஓரளவுக்கு ஸ்டேடியான ஒரு யூஐயோட இந்த போன் ப்ராசஸர் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த விவோ Y18 மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y18 அமேசான்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல 2 கலர் வேரியன்ட்டோட 2 பேஸ் வேரியன்ட்டோட ரேம் வேரியன்ட்டோட தான் ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் ஆகி ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 9,000 ரூபாய்க்கு, ஹையர் வேரியன்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த போனுக்கு IP54 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் மொபைல் தான். ஒரு டீசென்டான ப்ராசஸரோடையும் ஒரு HD+ டிஸ்பிளேக்கு அண்ட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வாட்டர் டாப் நாச்சோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. செல்ஃபி கேமரா ஒரு ஆவரேஜான செக்மெண்டோட தான் இருக்குன்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இந்த போன்ல இந்த வட்டம் விவோ இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விவோ போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் பார்க்கும்போது ப்ராசஸர் ரொம்ப அடிவாகும், சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப அடிவாகும். ஆனா இந்த வட்டம் 2024 இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு சார்ஜரை தூக்கி விட்டு பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. சார்ஜர் கிடையாது, ஏன்னா இது ஒரு பிரீமியம் போன் சொல்லிட்டு சும்மா சொல்றேன், பிரீமியம் போன்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு காம்பேக்டான பாக்ஸ்ல பிரைஸ் கட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட சார்ஜிங் கேபபிள் ஒரு 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் உள்ள ஒரு மொபைல் தான். ஆனா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த போன் இருக்கு. இந்த போன் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு செகண்டரி போன் வேணும், இல்ல நீங்களே ஒரு மீடியமான யூசேஜ் தான் நான் பண்ணுவேன், ஒரு சோசியல் மீடியா பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அண்ட் நிறைய டிராவலிங் எனக்கு ஒரு போன் பேசிக்கிட்டே வேணும், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ்க்கோ இல்ல வயசானவங்களுக்கோ ஈஸியா புரியுற மாதிரி ஒரு யூஏ உள்ள ஒரு போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ எல்லா ஏரியாலும் சர்வீஸ் சென்டர் உள்ள ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விவோ Y18 ஒரு பட்ஜெட் ஃப்ரீல நீங்க கேட்கிற எதிர்பார்ப்புகளோட இந்த போன் இருக்கு, சார்ஜரை தவிர்த்து. ஸோ இது மாதிரி விஷயங்களோட தான் இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.